இந்த நேரத்துலலாம் கடன் வாங்குனா அத அடைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல சார். ஆமாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாவே எந்த நேரத்துல கடன் வாங்குனா அத அடைக்கவே முடியாது சார்? குரு ஓரையில கேதுவுடைய சஞ்சாரம் செய்யும்பொழுது வாங்கக்கூடாது. அதேபோல நம்மளுடைய திங்கட்கிழமையில கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குரு ஓரையில வாங்கக்கூடாது. ஓ! திங்கட்கிழமை குரு ஓரையில போய் வாங்கிட்டாங்கன்னா, கடன அடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அ, அ. அதேபோல நம்மளுடைய வியாழக்கிழமை வியாழக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சரியாக ஒரு 9 மணிக்கு மேல கடன் வாங்குனா, சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அப்படியே சிக்கி தவிப்பாங்க. ஐயா நான் வாங்கிட்டேன் என்னால என்ன பண்ணணும்னு தெரியலன்னு. ஏன்னா இப்ப அந்த கடன் நம்ம எப்போ வாங்குவோம்? நம்மளுடைய சூழ்நிலை ஒண்ணு, நம்மளுடைய தேவைப்படும். ஆசைகள் தூண்டும்போது கடன் வாங்குவோம். இப்ப தான் தேடி தேடி குடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஆஃபர், அந்த ஆஃபர்ன்னு குடுக்குறாங்க. ஃபோன வாங்குங்க. ரூ. 100 கட்டுங்க ஃபோன குடுத்துறேங்காங்க. அப்ப நம்மளுடைய ஆசைய தூண்டுறாங்க. ஸோ அந்த ஆசைய தூண்டும்போது கடன் வாங்கிருவோம். ஆசைய தூண்டும்போது நம்ம ஏதாவது நேரங்காலம் பார்ப்போமா? எதுவுமே பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை வருதப்பா. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது மாட்டிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சிக்கல்களை மாட்டிக்கிறோம். ஸோ சிக்கல்ல மாட்டும்போது எப்பயாச்சும் நம்ம வந்து அது ரிலீஸ் ஆகுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரங்கள்ல என்ன பண்றாங்க? கடன் வாங்கிறாங்க. ஸோ அப்ப சிக்கல்ல தவிக்கும்போதும், ஆசைகளை தூண்டும்போதும் தான் மெயினா அதிகமா கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த இவங்க வந்து நேரங்காலங்கள் பார்க்குறதே கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவு இவங்க குரு ஓரையில, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில கடன் வாங்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாங்கிட்டாங்கன்னா, எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களால கட்ட முடியாது. கொஞ்சம் லாக் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்.